ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிரதானமான கேள்விகள். நான் மரித்த பின்பு என்னுடைய கல்லறையின் மேல் இவன் இயேசுவின் சீடனாக வாழ்ந்து இயேசுவின் சீடனாகவே மரித்தான் என்று எழுதப்படுமாயின் அது நிலையற்ற உலகில் கிடைக்கும் ஒரு பெரிய மேன்மையாக இருக்கும். அப்படி எழுதப்பட வேண்டுமானால் இயேசுவின் சீடத்துவ பாதையில் பலருக்கு நடுவில் என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் சீடருக்குரிய வாழ்க்கையாக வெளியரங்கமாக காணப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதித்தேன், எத்தனை சபைகளை நிறுவினேன், எத்தனை விரிவான ஊழியம் செய்தேன், எத்தனை ரெவரன், டாக்டர் போன்ற கௌரவங்களை பெற்றேன் என்பவைகள் அல்ல பிரதானமான கேள்விகள். இந்த உலகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவின் நிறைவான அன்பை வெளிப்படுத்தினேனா? இயேசுவின் சாந்தத்திற்கு சாட்சியாக நின்றேனா? இயேசுவை போல அநீதிகளை சகிக்க தயங்காமல் இருந்தேனா? இயேசுவை போல கபடற்ற, கள்ளமற்ற, உள்நோக்கமற்ற உண்மையான வாழ்க்கையை வாழ சிரமப்பட்டேனா? இவைகள்தான் பிரதானமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு திருப்திகரமான மனநிறைவு மிக்க பதில்கள் கிடைக்க வேண்டுமானால் இயேசுவின் சீடத்துவ வாழ்க்கையின் மேன்மைக்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடி இருக்க வேண்டும். இயேசுவுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கே முதல் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான அன்பின் சிரமங்களை ஏற்றிருக்க வேண்டும். அதுதான் நியாய தீர்ப்பின் நாளில் இயேசுவை சந்திக்கத்தக்க தைரியத்தையும் நம்பிக்கையும் தரும். பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட நம்பிக்கை நிச்சயத்தை உடையவன். எனவே தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவன் திருப்தியோடு அறிக்கையிட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது தனக்காக நியமிக்கப்பட்டிருந்த விசுவாச ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்ததை உறுதி செய்ய முடிந்தது. எனவே தனக்காக நீதியின் கிரீடம் ஆயத்தமாயிருக்கிறது என்று உறுதியாக நம்ப முடிந்தது. பவுல் தன்னுடைய ஊழிய சாதனைகளை பார்த்து பெருமிதத்தோடு பேசவில்லை. தேவன் தனக்கு அளித்த விசுவாசத்தை கடைசி வரை பலவித போராட்டங்களின் நடுவிலும் காத்து கொண்டதை குறித்தே திருப்தி அடைந்தான். ஆம், இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய வெற்றிகளை கணக்கிடுவோமாக. சிந்தனைக்கு: உண்மையை தனக்கேற்ப மாற்றுகிறவன் முட்டாளாவான், உண்மைக்கேற்ப தன்னை மாற்றுகிறவன் ஞானியாவான். உண்மையை தனக்கேற்ப மாற்றுகிறவன் முட்டாளாவான், உண்மைக்கேற்ப தன்னை மாற்றுகிறவன் ஞானியாவான்.